தமிழ்நாடு மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாய் ஆகும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். சென்னையில் நேற்று இரவு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல் என புகார் எழுந்திருக்கிறது. ஆண் நண்பரை தாக்கி மிரட்டிய மர்ம நபர்கள் மாணவியை பாலியல் சீண்டல் செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. ராஜபாளையத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். வேலூரில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் மாநகராட்சி ஊழியர் ஜோசப் குமாரை பாகாயம் போலீசார் கைது செய்தனர். ஆவுடையார்கோவில் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரும் பெண்ணை திமுக பிரமுகர் பாரதி ராஜா என்பவர் ஆபாசமாக வீடியோ எடுத்து 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் ஏவல் துறையினர் திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த செவிலியரின் உறவினர்கள் திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பெரியகுப்பத்தில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த பெண்களிடம் போதையில் அத்துமீறியதாக 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் கடலில் குளித்த போது அங்கு போதையில் வந்த இளைஞர்கள் சிலர் கேலி கிண்டல் செய்ததோடு தட்டி கேட்ட ஆண்களையும் அந்த பெண்களையும் தாக்கியதாக வீடியோ வெளியானது. சென்னை மாநகராட்சியின் 38வது வார்டு திமுக கவுன்சிலரும் மண்டல குழு தலைவருமான நேதாஜி கணேஷ் தனக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாகவும் இது தொடர்பாக அவர் மீது தகுதி நடவடிக்கை எடுக்க வேண்டியும் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நாங்களும் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த விடியா திமுக ஆட்சியில ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில், ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய அரசு, இந்த அரசு அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்குமே பாதுகாப்பு இல்லை.